உரசி கொண்டு வரீங்க வாகனத்தை பார்த்தீங்களா வெள்ளம் மேலால ஓடுதுங்க மேல பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கும் முழுக்க விடையில. வணக்கம் பிரபுலே, இப்போ நாங்கள் எங்கே ரெண்டு ஒன்று இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணமடு குளத்தடியில் நாங்கள் ரெண்டு ஒன்று இருக்கோம். நார்மலாக ஒவ்வொரு வருஷமும் வந்தால் இரணமடு குளத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் தானே அந்த அதிலே தடை ஓட்டினேன்னு சொன்னால் இரணமடு குளம் அவ்வளோத்துக்கு பாய் தான் முன்னுக்கு எல்லாம் பாம்பாங்கி வந்துருக்கலாம். அதில் இருக்கிற பொதுமக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற உத்தியோகத்தர் போலீஸ் உத்தியோகத்தருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியேறன்னு சொல்லி அதாவது அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். காரணம்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு தண்ணி பாய்ஞ்சு கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் அவ்வளோது கடின மழை, அதாவது கனமான மழை ஒன்று பெய்தது. நாங்கள் என்ன நடக்குன்னு பார்ப்போம். முன்னுக்கு தடையெல்லாம் போட்டிருக்கிறோம் பாருங்க. எல்லாரும் வந்து இப்போ திரும்பி போய் கொண்டு தான் இருக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது பாருங்க, வேறு எந்த ஒரு பாதையுமே இல்லைன்னு நினைக்கிறேன் குளத்தடி போக. வணக்கம், இதுக்கால பாதை இருக்கா? அதுக்கால பாதை இருக்கா? அங்கே போவோம். வேறொரு பக்கத்தில் வந்து நாங்கள் இங்கே ஒரு ரெயின் பாதையில் இங்கே ஒரு பாதை ஒன்று இருந்தது. அந்த பாதையில் வந்து நாங்கள் இதுக்காலையும் போயிடலான்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பக்கத்தாலையும் வந்துட்டு திருப்பி போய் கொண்டு தான் இருக்கணும். இந்த பாதையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கணும். இந்த வேறங்க வெட்டி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இதுலேருந்து பார்த்தா அந்த பாலத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்காலையும் விடுறாங்களே இல்லைங்க போலீஸ் அதிகாரிகள் அங்கே நிற்கணும். பார்ப்போம் என்னென்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துலேருந்து பார்த்தா தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக பாய்ஞ்சு கொண்டு இருக்குது. இதுலேயும் தடை ஓட்டுனோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தடை ஓட்டுருக்குது. ஒரு தலையும் முழுக்க விடையில இந்த பேருங்க இல்லை தண்ணி வாங்கி கொண்டு இருக்கு. அந்த இடத்துல கடற்படை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாய்க்காலை க்ளீன் பண்ணி கொண்டிருக்கேன். நம்பிய பேருங்க இல்லை தெரியும் உங்களுக்கு. மக்களின் பாதுகாப்பு கருதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பக்கத்தாலையும் இன்றைக்கு விடையில தண்ணி பற்றி நான் பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். இந்த வேறங்க இதுக்காக எல்லாம் தண்ணி ஊற்று கொண்டு இருக்கு வேறங்க இந்த பக்கம் எல்லாம். இந்த உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கத்தாலையும் வந்து பார்த்தினாங்க. எந்த பக்கத்தாலையும் விடையில. இப்போ இந்த வாய்க்கால் திறந்து கொண்டு இருக்கணும். என்ன இப்போ வாய்க்கால் கதவு மாதிரி சொல்லுவேன். வாய்க்கால் கதவு திறந்து கொண்டு இருக்கணும். கண்ணேரமாக நின்று சுற்றி கொண்டிருக்கணும். அதில் பார்த்துருக்கோம் சின்ன கட்டம் எடுத்துருவேன். கண்ணேரமாக நின்று சுற்றி கொண்டிருக்கணும். அதில் முக்கியமான விஷயம் நாங்கள் அந்த போகும் தானே அந்த பாலம் அந்த ரோட்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நிற்குது. அதனால தான் மக்கள் அப்படி இல்லை. ஒரு கதைக்கு மாறிக்கு இழுத்து கொண்டு போனால் பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தலையுமே விடையில. ஆனால் என்னென்னு சொன்னாங்கன்னா அந்த இரணைமடு வந்து என்ன அந்த பேர் வந்தது அதை பற்றி சொல்லுவீங்களா? இரணைமடு குளம் என்ன மாதிரி உருவாகினது சொல்லுங்க. இரண்டு மடு இருந்த இரண்டு குளம் ஒரு காலத்தில் இருந்தது. அதை சேர்வன் ராமன் காலத்தில் யாழ்ப்பாணம் வந்து போகும்போது கண்ணி ரெயின் ரோட்டை தாண்டி கண்டி ரோட்டை தாண்டி பாஞ்சு கொண்டிருந்தால் இந்த நீரை மறைப்பதற்காகத்தான் இந்த குளத்தை புனரமைப்பு செய்தார்கள். ஒரு குளத்தை புனரமைப்பு செய்தால் அந்த தண்ணி மேலோங்கி அடுத்த குளத்துக்கு போய் வீணாக போகும். ரெண்டு குளத்தையும் இணைத்து அதான் இந்த இரண்டமடு என்ற பேரில் மக்களுக்கு சேவை செய்கிறது. இந்த இரண்டமடு ஆரம்பித்த காலத்தில் இங்கே ஒரு காடு மனித வலிவில் தான் கூடுதலாக இரண்டமடு உருவாக்கப்பட்டது. அதனால் தான் 55க்கும் இரண்டமடுக்கும் ட்ரெயின் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. 55க்கும் இரண்டமடுக்குமா ட்ரெயின் ஓடினப்போ மனித வலு தான் கூடுதலாக பயன்படுத்தது. உள்ளீடுகள் கொண்டு செல்லப்பட்டது. கரடி, யானை, புலி இவைகள் இங்கே அவர்களோட புகையாக இருந்தது. இரண்டமடு அவர்களை பாதுகாக்கும் நோக்கமாகவும் இந்த கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்குமான ட்ரெயின் பாதை தான் அமைக்கப்பட்டது. அது இன்றும் நீங்கள் அந்த 55 கனாம்பியை இரண்டமடு சந்தியில் வடக்கு பக்கம் பார்த்தீர்கள்னா செங்கல்லி கட்டிடங்கள் எல்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் செஞ்சு போயிருக்கிறது. இதை நீங்கள் பார்வையிட முடியும். இரண்டமடு வந்த பின்புதான் இந்த வயல் காணிகள் எல்லாம் திட்டமிடப்பட்டது. இன்று இரண்டமடு வடமாகாணத்தின் முக்கியமாக விளங்குகிறது. இதயம்
இப்போ நார்மலாக இந்த குளம் இதயத்தில் ரத்தம் இல்லை, தண்ணீர் இல்லை என்றால் எல்லோருடைய இதயமும் வேதனை அடைய வேண்டிய கட்டாய நிலை. நார்மலாக இந்த குளத்தை கட்டாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி ஆணையர் அதுக்குள்ள போய் சும்மா தான் இந்த தண்ணி வேஸ்ட் ஆக போகுது. இது இப்போ நாங்கள் சேர்த்து வச்சோம்னா இதை வச்சு விவசாயம் செய்யலாம், தோட்டம் செய்யலாம். இந்த தண்ணி போய் இரண்டமடுவால் வெளியேறிய தண்ணி ஆனாரவால் குஞ்சு பரந்தனை ஊட்டியும் வெளியேறும். கட்டு உடைப்பென்ற இடத்தில் குஞ்சு குளத்தில் போய் சென்றடையும். அவர்களில் அந்த குளம் அப்போ சிறிமாவா பண்டார் நாயக்கா இருந்த காலம் அவன் அந்த ரெயின் ரோட்டை, கண்டி ரோட்டை பாலமாக இருந்த பாலங்களை எல்லாம் அகற்றி, பாலத்தை அகற்றி தண்ணியை மறைக்கும் அளவுக்கு இருந்தது. இதனுடைய தாக்கம் இரண்டாம் இடம் போன தண்ணியின் தாக்கம் அங்கே எவ்வளோ ஓடி கொடுத்ததோ அது இந்த தாக்கம் இரண்டாம் இடத்துக்கு ஏற்படும். அந்த ரோட்டை மாறி முந்தைய ஒரு தண்டவாளம் மாதிரி தான் கிடந்த ஐயா, மாதிரி அதுக்கெல்லாம் நான் ட்ரெயின் ரூட் சரியா, சந்தோஷம், நன்றியா. இதில் வேறங்க இரண்டாம் இடத்துக்கு ட்ரெயின் எல்லாம் போகுது வேறங்க இந்த பக்கத்தால். ஏன் போகுதுன்னு தெரியல. அதில் கனகாம்பிய குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மக்கள், அதாவது கன பேர் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். அதை முடிஞ்சால் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இரண்டமாடு இன்றைக்கு பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. நமக்கு 2-3 நாளைக்கு விட மாட்டோம். அவ்வளோத்துக்கு வெள்ளம் மேலால் ஓடுதுங்க, மேலால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளத்தை பேருங்க எவ்வளோ வந்து கொண்டு இருக்கண்டு. இந்த வாகனத்தை பார்த்தீங்களா, இதில் இந்த இரண்டமடுக்கு தண்ணி போகிற அந்த பைப்லைனை பாருங்க உடைகிற மாதிரியே இருக்குங்க. அதில் சரிஞ்சு வணிக்குது பாருங்க அந்த இடத்துல. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த தூண் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரிஞ்ச மாதிரியே இருக்குது. அதில் அந்த குப்பைகள் எல்லாம் அந்த வெள்ளம் இழுத்து கொண்டு போதானே, அதில் அந்த குப்பைகள் எல்லாம் அதில் தேங்கி போயிருக்கு அந்த இடத்துல. அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி பாருங்க. இப்போ எனக்கு ஒரு அன்னொரு காரணம் சொன்னவர், இந்த இரண்டமடு குளம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் இந்த கலவை மண் எடுக்கின்ற ஒரு காரணம் மட்டும் சொன்னவர். அதாவது இரவுக்கு தெரியாம கொள்ளலாம் கலவை மண்ணை தோண்டி கொண்டு போகிறது. அதனால இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டிருக்கு. இல்லாட்டி நீட்டாக இருக்குமாம். இந்த பாருங்க தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது அப்படியே இந்த பக்கத்தால். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கன பேர், அதாவது வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து மீன் பிடிக்கிறதுக்கு வருவினம். ஆனால் உள்ளுக்க போனால் தான் அதை காணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களால் இன்றைக்கு உள்ளுக்க போக முடியாது. இடங்களை உள்ளுக்க விடையில்லை. இன்றைக்கு பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வேறு இடத்த போகிறோம். போகிற பாதையில் என்னென்ன நடக்குதோ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுவேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. சரியா, இந்த கன பேர் திரும்பி போய் கொண்டிருக்கணும். புதுசாக பார்க்குறதுக்கு வந்து கொண்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கு பார்க்கலான்றது ஒருத்தருக்குமே தெரியாது. என்கிட்ட விட மாட்டினோம். போய் பார்த்துட்டு வரட்டும். நான் சொன்னேன் ரெண்டாலும் போயினோம். சாதுவாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுது. இனி போய் அந்த பக்கம் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. பார்ப்போம் பின்னேரம் அப்படி அந்த வந்து பார்ப்போம். என்ன டைம் இருந்தா என்ன, இந்த எந்த பக்கம் போயும் பிரயோசனம் இல்லை. நீங்கள் அந்த பக்கம் வெட்டியும் பார்க்கல, விட மாட்டாங்க. நான் யாழ்ப்பாணம் நாளைக்கு வந்துடுவேன். நீங்களும் இப்ப யாழ்ப்பாணம் போறது? ஆணையரவு பரந்தன் மற்ற பாதை அங்க புனரி பாதை. ஐயோ, நீங்க 2 பேர் விட்டு போறீங்க. நாங்களும் அது அந்த பக்கம் மட்டியும் பாக்கல. அது காரை விட்டுட்டு வா. காருக்கு வண்டி உள்ள ஒரு பைக் தூக்கி வந்து வர வேண்டிய இல்ல. ஆணையரும் கணக்க பாயுதா தண்ணி? கணக்கு கார் போவாதா? என்ன இப்படி சொல்றீங்க? நான் நாளைக்கு போகணுமே விட்டேன். இப்ப போயிடுவேன். இப்ப போறீங்களோ? அந்த பக்கம் சான்ஸே இல்ல. போய் பார்த்து உள்ளுக்க விடவே மாட்டோம். முன்னுக்கே மறைச்சிட்டோம். இல்ல வேறங்க இந்த இடத்துல மீன் பிடிச்சு கொண்டிருக்கேன். நேற்று காட்டியிருப்பேன். இந்த விலை போட்டு மீன் பிடிச்சு கொண்டிருக்கேன் பாருங்க. யாருக்கு தெரியும், எடுக்கிறோம் பார்ப்போம். என்ன மீன் படுகுதா? இந்த பாருங்க மீன் பிடிச்சு கொண்டிருக்கேன். எப்படி மீன் பிடிக்கணும் பார்த்தீங்களோ? அப்படி ஒரு பக்கத்தால் அப்படி உரசி கொண்டு வரணும் கரையோட. அதெல்லாம் மீன் மாட்டினா உண்டு. என்ன ஒரு மீனையும் காணையில, ஒரு மீனையும் காணையில. நான் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா கனகாம்பிய குளத்துல இருந்து இந்த தண்ணி வருது. அதில் மீன் பிடிச்சிட்டு நம்ம போல இந்த வேறங்க எப்படி ஓடுதுன்னு வேறங்க தண்ணி. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னா மரம் இருக்குது. என்ன மரம் மட்டும் தெரியல. தண்ணி அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. நாங்களும் ஆனா என்ன நடக்க போக தெரியல. இப்போ மழை நோம்பல தூள் கொண்டு இருக்குது.
என்னன்னு சொல்றது, காற்றும் நோமல் அடிச்சு கொண்டு தான் இருக்குது. இன்னும் விட்ட பாட்ட காணல. விடிய மட்டும் ஒரு சின்ன ஒரு வெயில் ஒன்று வந்துச்சு. அதுக்கு பிறகு வெயிலும் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு மீன் நிற்குதா இருக்குல்ல? பாப்பா இருக்கா மீன்? பெரிய மீன் தானே என்ன? இதான் இருங்க மீன். 1-2 மீன் நம்பிட்டு இருக்குதான், பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வேற ஒரு பாதையில் வந்திருக்கோம். அதுக்கால நார்மலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்காலையும் விட மாட்டோம். உங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸ் அதிகாரிகள் நிற்கிறோம், ஆமைக்காரன் நிற்கிறோம். உங்கள் வேறுங்க போராக்களையெல்லாம் திருப்பி அனுப்பினா பாருங்க அந்த பக்கத்தால். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் வந்து தண்ணி ஓடுறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ஓடுது பாருங்க தண்ணி. அங்கே வேறுங்க அந்த இடத்துல இந்த வேறுங்க. இதுலேருந்து நான் தண்ணி எப்படி பாயுதுன்னு சொல்லி காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த இதில் பார்த்தா தெரியும் எப்படி தண்ணி பாயுதாண்டு வேறங்க. இந்த இடத்துல பார்க்கவே பயமாக இருக்குங்க. இவ்வளோதுக்கு தண்ணி பாயுது. யாரும் நிற்கிறவண்ண என்னென்ன என்ன மண் மூட்டை வச்சிருக்காங்க? மண் மூட்டை வச்சிருக்கு, காட்டுக்கல் வச்சிருக்கு. இந்த அதில் சொல்லுங்க, இதில் இதுக்கு எல்லாம் நீங்கள் வந்து இடம் இந்த இந்த வீட்டுக்காரர் இல்லாமல் என்ன ஏண்டா இது உடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கா? உடைச்சா இதுக்கெல்லாம் தண்ணி ஃபுல்லாக வரும். அண்ட் அவ்வளோத்துக்கு தண்ணி ஏதோ பெரிய இதுவும் பாயிற மாதிரி பாயுது. நீர்வீழ்ச்சியில் தண்ணி பாய்ந்தானே அதே மாதிரி தான் பாஞ்சு கொண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக இருநமடு குளம் 50 வருஷத்துக்கு பிறகு வால்கட்டு வட்டி விட்டுருக்கணும். இந்த இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஊர்கள் பாதிப்படைய சந்தர்ப்பம் இருக்குது, அபாயம் இருக்குது. ராமநாதபுரம், வட்டக்கச்சி, மாயவனூர் இது ஒரு இடம். அதே மாதிரி ஏனைய பிரதேசங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிப்படைகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. எல்லாரும் மெலட்டாக இருக்கும். இந்த வீட்டுக்காரெல்லாம் இடம்பெயர்ந்து போட்டினோம். இந்த இதில் பிரதேச செயலத்திலேருந்து வாகனம் கொண்டு வந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல.